மலையாள ஆக்டர் நஸ்லன் இவரு ஆக்ட் பண்ணி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் மாலிவுட் டைம்ஸ். இந்த படம் போன வாரமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா நமக்கு இப்ப தான் பார்க்க நேரம் கிடைச்சுச்சு. வழக்கம் போல படத்த பார்த்தாச்சு. அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஸ்லன் சின்ன வயசுல ஒரு படத்த தியேட்டர்ல போய் பார்க்குறாருங்க. அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அத பார்த்து அட்மையர் ஆயி, நானும் ஒரு பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் ஆகணும். யாரும் எடுக்காத ஒரு படத்த நான் எடுத்து எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால ஆம்பிஷனா கொண்டு லைஃப்ப மூவ் பண்றாருங்க. அதுக்கேத்த மாரி அவருமே ஹாரர் மூவிஸ் நெறைய பார்த்து ஹாரர் மூவி ஸ்பெஷலிஸ்ட்டா மாறுறாரு. லைஃப்பும் அவருக்கு ஏத்த மாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு டைரக்ட் பண்றாருங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பயங்கரமா ரீச் ஆயிடுது. அத பார்த்துட்டு அவருக்கு ஒரு படத்த டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்த டைரக்ட் பண்றாரா? அதுக்கு நடுவுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு? ஃபிலிம் மேக்கர் ஆனாரா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கத. ஒரு ஃபீல் குட் மூவி எடுக்கிறதுக்கு இந்த கதையே போதுமான அளவுக்கு இருக்குங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்ஃபாக்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற பல ஸ்ட்ரகிள்ஸ் அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. ஒரு ஹீரோ, ஹீரோயின எப்படி சூஸ் பண்ணணும்? இதுக்கு நடுவுல டெக்னீஷியனுக்குள்ள எவ்வளோ ஒரு ஃபைட் வருது? சினிமால எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது? அப்படின்றத ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பொதுவா நடக்கிற பிரச்சனைய கொண்டு வந்தது. ரொம்ப அழகாவே இருந்தது. இன்டர்வல் வந்த விதம் யாரும் எதிர்பார்க்காம இந்த படத்துக்கு பயங்கர ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருந்ததுங்க. செகண்ட் ஹால்ஃப் தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே சொல்லலாம். ஒரு பெரிய லேகே இந்த செகண்ட் ஹால்ஃப்ல இருக்குங்க. ஒரே விஷயத்த ஜவ்வு மாரி இழுத்து இழுத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம். 2 1/4 மணி நேரம் இந்த படம் இருக்குங்க. இந்த படத்த பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. இந்த படத்த ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் ரொம்ப அழகாவே வந்திருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபிலிம் மேக்கர் படுற ஸ்ட்ரகிள்ஸ இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அத டீட்டெயிலா சொல்லியிருந்தா, இன்னுமே ஃபிலிம் லவ்வர்ஸ்க்கு, சினிமா லவ்வர்ஸ்க்கு இந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருந்திருக்கும். இந்த படத்த டைரக்டர் அபினவ் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டரா இந்த படத்த யார் ரைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமு சுனில் அப்படின்றவர் ரைட் பண்ணியிருக்காரு. ஏன் இவங்க 2 பேத்த சொல்றேன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சினிமா இண்டஸ்ட்ரியில நெறைய பாலிடிக்ஸ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த படத்த பார்த்தா அந்த மாரி தான் தோணுது. பர்சனலா அனுபவம் பட்டா தான் இந்த மாரி ஒரு கதைய ப்ராப்பரா ரைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஜாக்ஸ் பிஜாய் அப்படின்றவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட டோனுக்கு ஏத்த மாரி ரொம்ப அழகாவே மியூசிக் பண்ணியிருக்காரு. மத்தபடி படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஒர்க்க பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நஸ்லன் ஒரு குட் பெர்ஃபார்மர்ன்னே சொல்லலாங்க. இந்த படத்துக்கு அவரு தான் வந்து ஒரு தூண்னே சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச்சா இருக்கு. ஏற்கனவே இந்த மாலிவுட் டைம்ஸ் படத்த நீங்க பார்த்திருந்தா, உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? புடிக்கலையா? அப்படின்ற ஒரு கமெண்ட் அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த படத்துக்கு நாம எவ்வளோ ரேட்டிங் தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு கட்டாயம் ஒரு 2.9 தருவோங்க. நீங்க எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? அப்படின்றத அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பெட்டா